விட்டு தருவதன என சந்தேகமாக வினவியவள், இதுல நீ விட்டு தரத்துக்கு என்ன இருக்கு? அவர் ஆசைப்படுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல அழகுதான் இருக்கா? என்ன பாரு, அவரோட ஸ்டேட்டஸுக்கு பொருத்தமா இருக்கேன். ஆனா நீ அம்மா அப்பா இல்லாத அன்னடங்காட்சி. இப்போ வீட்டை விட்டு விரட்டினா கூட கேட்க ஆள் இல்ல. பார்க்கவும் ரொம்ப சுமாரா இருக்கேன். நான் எப்படி நல்ல கலரா அழகா இருக்கேன்? நீயே சொல்லு. அவ்ளோ அழகா ஹீரோ மாதிரி இருக்க அவருக்கு நீ பொருத்தமா இருப்பியா, இல்ல நான் பொருத்தமா இருப்பேன் நானு என்று வினவ பல்லவி விக்கித்து பார்த்தாள். அன்னாடங்காட்சி, எப்படியான ஒரு வார்த்தை! இத்தனை நாளாக இவள் என்னை இப்படிதான் நினைத்திருந்தாளா? அழுகையில் நெஞ்சம் விம்பியது. என்ன பதில் சொல்லு, அவருக்கு யார் சரியான பொருத்தம் என மீண்டும் அழுத்தி கேட்க, நீதான்கா என்று அழுகையை அடக்கி பதில் கூறினாள். இப்போதான் நீ கரெக்டா பேசிருக்க. இனிமேல் அவரு எனக்கு தான் சொந்தம். நீ அவரை பார்க்க கூடாது என்று கட்டளையாக கூற பல்லவியின் தலை தானாக அடியது. இந்த போட்டோவை நானே வச்சுக்கிறேன் என்று மொழிய பல்லவி அமைதியாக அவளை பார்த்திருந்தாள். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, அதான் இப்படி பேசிட்டேன். நீதான் அவரை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டல, நானும் உன்னை திட்ட மாட்டேன். நீ என் வீட்டு பொண்ணா எனக்கு தங்கச்சியாவே இருக்கலாம் என்று விட்டு நகர். என்ன கதைன்னு தேட்டீங்களா மக்களே? அக்காவே தங்கச்சி வாழ்க்கைய அழிக்கிறாளோன்னு தோணுதோ? என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முழு கதையை கேட்டு மகிழுங்க. லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிட்டேன். இறகி தமிழ் நாவல் சேனல்ல முகிழ்ந்தது முள்ளையும் முழு நாவல ஆடியோவா கேட்டு மகிழுங்க.